விநாயகப் பெருமானை போற்றி, பூவராக மூர்த்தியை போற்றி, திருச்செந்தூர் முருகப் பெருமானை போற்றி. நவக்கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி, என்னுடைய குலதெய்வத்தையும் வணங்கி, ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த எனது இரு குருமார்கள் அஸ்ட்ரோ வாஸ்து சாம்ராட் பரணி பாரதி ஐயா அவர்களும் யோகஸ்ரீ கோமதி அம்மா அவர்களையும் வணங்கி அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னமாக வேணாலும் இருங்க, எந்த ராசியாக வேணாலும் இருங்க, செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தால் உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய மைண்ட் செட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல போகிறேன். தெரிஞ்சுக்கோங்க என்னென்ன இருக்கும் அப்படின்னு. அதாவது செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கிற எல்லாத்துக்குமே எப்படி இருக்குன்னா, உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 1 இருந்தாலும் சரி, 2 இருந்தாலும் சரி, 3, 4, 5 எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி, ஸோ உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பேச்சு திறமை ரொம்ப அதிகமாக இருக்கும். கரெக்டாக வாதம் பண்ணி பேசுகிறதுல உங்களை அடிச்சிக்க ஆள் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துருந்தீங்கன்னா ஏன் எதுக்குன்னு நிறைய கேள்வி கேட்குறவங்களும் இந்த செவ்வாய் சனி சேர்க்க உள்ளவங்க தான். எதுக்கு வேணும்னு அப்படின்னு, ஏன்னா ஞானத்தை தேடி அதிகமாக போயிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு ஞானம் அப்படின்றது நேச்சராகவே வந்துடும். அதே மாதிரி ஒரு பொருளை குறைஞ்ச விலைக்கு அடித்து பேசி இறக்கி அதை வாங்குறதுல, மட்டம் தட்டி பேசி அதை கம்மி விலைக்கு வாங்குறதுல ஒரு திறமை உங்ககிட்ட, இந்த அமைப்பில் இருக்கிறவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை இதுதான் அப்படின்னு சொல்லி 100% அடித்து சொல்கிறதும் இவங்க தான். அதில் மாற்றுக்கருத்து இல்லாமல் ஏற்றுக்கிறதும் இவங்க தான். அதே மாதிரி குடும்பத்து மேலே ரொம்ப அக்கறையாகவும் அதிகமாக பாசத்தையும் காட்டுவாங்க. அதிகாரம் ஒரு இடத்துல செலுத்துறதும் சரி, அடக்கி ஆளுறதுலையும் சரி, இவங்களை அடிச்சிக்க ஆளே கிடையாது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை ரகசியமாக பாதுகாக்கணும் அப்படின்னாலும் அதை இவங்க பத்திரமாக பாதுகாத்துட்டு இருப்பாங்க. இவங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொன்னால் அது சாதாரணமாக வெளியே போகாது. ஏன் உசுரே போனால் கூட அந்த ரகசியத்தை வெளியில் சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்தளவுக்கு இவங்ககிட்ட நல்லா திறமை இருக்கும். அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு போட்டின்னு வந்துட்டாங்கன்னா அதில் ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு கடுமையாக உழைப்பாங்க. கடைசியில் ஜெயிச்சிருவாங்க. எடுத்த விஷயத்த முடிக்காமல் விட மாட்டாங்க. முடிச்சே ஆகணுன்ற மாதிரி ஒரு போராடியாவது ஜெயிப்பாங்க. ஏன்னா செவ்வாய் அப்படின்றதே ஒரு போராட்ட வீரன் இல்லையா? அதனால் சனி சேரும்போது நிதானமானாலும் ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு வெறி உங்களுக்குள்ளே இருந்துடும். அதே மாதிரி சொந்தமாக தொழில் செய்கிறவங்க தான் அதிகமாகவே இருப்பாங்க இதில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இந்த செவ்வாய் சனி எங்கே இருக்குதோ, எங்கே பார்க்குதோ அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு குழப்பம் இருக்கும். உதாரணத்துக்கு 7ஆம் இடத்தை பார்த்துச்சுன்னா கண்டிப்பாக மன வாழ்க்கையில் ஒரு சின்னதாக சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி 10ஆம் இடத்துல பார்த்தோம்னா அவங்க செய்கிற தொழில், 3ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சகோதர உறவில் சின்னதாக லைட்டாக பாதிப்பு இருக்கும். இது சின்ன பாதிப்பு தான், நெகட்டிவிட்டி அப்படின்னு பார்க்குறப்போ. அதுவே பாசிட்டிவிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் கடன் பிரச்சனை வரும், ஆனால் அதை திருப்பி கொட்டிடுவாங்க. என்ன தான் கடன் வாங்கினாலும் சரி, திருப்பி கட்டுற ஒரு நேர்மை உங்ககிட்ட இருக்கும். கடனை வாங்கிட்டு ஏமாற்றிட்டு போகிறவங்களாம் இருக்க மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் கடன் கொடுக்குறீங்கன்னா ஒரு சின்ன ஐடியா தான் இது. அவங்களோட ஜாதகத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை இருந்துச்சுன்னா தாராளமாக அவங்கள நம்பி கொடுங்க. ஏன்னா இவங்கெல்லாம் கடனை வாங்கினா கரெக்டாக திருப்பி கொடுக்குற கேட்டகரியில் இருப்பாங்க. அதே மாதிரி பேங்க்கில் கடன் வாங்கினாலும் சரி இவங்க கொடுத்துருவாங்க. யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. ஏமாற்றி பழிக்கணுன்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு சுத்தமாக இருக்கவே இருக்காது. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கக்கூடிய ஆண் பெண் 2 பேருமே ஜாதகம் பொருத்தம் பார்த்து தான் இவங்களை கல்யாணம் பண்ணுறப்ப மட்டும். ஏன்னா 2 பேருமே ரெக்கடாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சலச்சங்களாக இருக்க மாட்டாங்க. இறங்கி போகிறதுலையும் இவங்களுக்கு அந்தளவுக்கு அன்னோனியம் இருக்காது. அதனால் நம்ம கல்யாணம் பொருத்தம் இவங்களுக்கு பார்க்குறப்ப மட்டும் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் தெளிவாக பார்த்து தான் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா அந்த நட்சத்திரம் எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பராக செட் பண்ணணும். அதே மாதிரி இவங்க செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, இவங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள் இருந்தாலும் சரி, எந்த மாதிரி இடங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் ஃபீல்டு, அக்ரிகல்ச்சர், மெக்கானிக்கல், சிவில், ஹாஸ்பிட்டல், அப்புறம் சிசிடிவி கேமரா, மொபைல் ஃபோனு, அதுக்கப்புறமா சேல் பண்ணுறது, சர்வீஸ் பண்ணுறது, ஆட்டோமொபைலு, ஹோட்டலு, ஸ்டீல், பிரிண்டிங்கு, பெயிண்டிங்கு, டிரான்ஸ்போர்ட்டு, இந்த மாதிரி துறையில் தான் அதிகமாகவே இருப்பாங்க. இந்த செவ்வாய் சனி சேர்க்கையில் இருக்கிறவங்க மோஸ்ட்லி எல்லாருமே இந்த மாதிரி துறையில் தான் இருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த அமைப்பில் உங்கள் ராசி கட்டத்தில் எங்கே இருந்தாலும் சரி, செவ்வாய் சனி சேர்ந்துருந்தாலும் சரி, இல்லை 7க்கு 7, அதாவது ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், மேஷத்தில் செவ்வாய் இருந்து துலாமில் சனி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மாறி இருந்து 7க்கு 7ஆம் பார்வையாக பார்த்துக்கிட்டாலும் சரி, 2 பேருமே எங்கே இருந்தாலும் பார்த்துக்கிட்டாலோ, இல்லை சேர்ந்து இருந்தாலோ, இல்லை நட்சத்திர பரிவர்த்தனையில் இருந்தாலோ, இல்லை வீடு மாறி 2 பேருமே பரிவர்த்தனை இருந்தாலோ, நான் இந்த அமைப்பில் எப்படி இருந்தாலும் சரி, நான் சொன்ன அனைத்துமே இவங்களுக்கு கரெக்டாக பொருந்தும். செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அடுத்த பதிவுகளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.